எப்பவும் போலதான் நல்லா பண்ணிருக்காங்க. ஆமா அதேதான், மேரேஜ்க்கு அப்புறம் வந்து ஃபேஸ் பண்றாங்க அதே இது. சோ அதுல வந்து வேற மாதிரி இருந்தது, இதுல வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த மாதிரி வச்சிருக்காங்க ரொம்ப. ஆனா அவங்க கெமிஸ்ட்ரி செட் ஆகல, பட் நல்லா தனித்தனியா பார்த்தா நல்லா நடிச்சிருக்காங்க. பட் ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளவுதான். எப்படி இருக்கு? என்டர்டைன்மெண்டா இருக்கா? என்டர்டைன்மெண்டா இருக்கா? படத்துல ஏதோ போர் அடிக்கிற மாதிரி இருக்கா? லைட்டா லாக் தான். பார்க்கலாம் ஒன் டைம் பார்க்கலாம். அதுக்கு இதுக்கும் அந்த படத்துக்கும் குட் நைட்டுக்கு வித்தியாசம் இருக்கா? படம் சம்மந்தப்பட்டது, பட் அது வேற. ஸ்டோரி வைஸ் உங்களுக்கு ஓகேவா? ஓகே. மியூசிக்லாம் எப்படி வரும்? மியூசிக் நல்லா. சாங்ஸ்லாம் கேக்குற மாதிரி இருக்கா? கேக்குது. ப்ரோ உங்களோட பேர் எப்படி இருக்கு ப்ரோ? ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேரா இருக்காங்க. சோ உங்களோட பேர் எப்படி இருக்கு? பெட்டரா இருக்கு. ஓகே. ரேட்டிங் எவ்வளவு கொடுக்குறீங்க? ரேட்டிங் 2.5. படம் ஓகே தான் ப்ரோ. லைக் ரெண்டு மூவிஸும் மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கு. லைக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்றது, லவர் படமும் சரி, அப்புறம் வந்து கதிப்போமா அந்த மூவி எல்லாமே சேர்ந்து லைக் ஒரே மாதிரி தான் இருக்கு. குட் நைட் படம், குட் நைட் எல்லாமே கொரட்டை சத்தம். லைக் வந்து அவங்களுக்கு வந்து ஜென்ஸுக்கு வந்து கொரட்டை, லேடிஸ் கொரட்டை வருது, அவ்வளோதான். லைக் அவ்வளோ டிஃபரன்ஸ் அப்படியே மாற்றி தான் இருக்கு. டிஃபரன்ஸ்லாம் இல்லை ப்ரோ. லைக் சேம் அதே மாதிரி தான் இருக்கு. லைக் வந்து அந்த ஹோமை கடவுளை படம் இருக்கு இல்லையா, லைக் வந்து லைக் வேணான்னு வாங்க, அப்புறம் திருப்பி ஒன்றா சேருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. ஜி பிரகாஷ் அவர் சொல்லவே தேவை, அவர் எப்பவுமே வேற லெவல் தான். அவர் ஆக்டிங் வைஸ் எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். ஐஸ்வர்யா நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் பேரிங் லைக் நல்லா தான் இருக்கு. லைக் ஒன்றும் வந்து சொல்ற அளவுக்குலாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. லேக்லாம் அதில் லைக் ஸ்மூத்தாக தான் போகுது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. ஒன்றும் இல்லை ப்ரோ. லைக் பேரண்ட்ஸும் பிரிஞ்சிருக்காங்க, லைக் ஒன்னா சேர்றாங்க. லைக் இவங்களும் பிரியிறாங்க, தென் அகைன் ஒன்னா சேர்றாங்க. அதேதான் ப்ரோ. ஹோமை கடலை மாதிரி தான். லைக் அட்வொகேட் மூலியமா போய் லைக் பிரியறது, ஒன்னா சேர்றது, இந்த மாதிரி தான் ஃபுல்லாவே இது பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி மூவி நார்மலாக நல்லா தான். குட் நைட் படம் மட்டும் கம்பேர் பண்ணுவாங்க. குட் நைட் வேற இது வேற. படத்துல லாஸ்டா சொல்ல வந்தது கரெக்டா சொல்லிட்டாங்கன்றது என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டா இருந்தது. நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் பார்க்கணும், ஏன்னா செகண்ட் ஹாஃப் பார்த்தா தான் கதையே புரியுது. ஸோ ஒரு கொரட்டைக்காக டிவைஸ் வரைக்கும் போனது தப்பு, அதை நம்ம தான் மாத்திக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ அதை டிவைஸ்க்காக இது பண்ணவே கூடாது. அதுல டிவைஸ் போனீங்க, அதுல வந்து மேட்ச் பண்ணிட்டாங்க. இதுல டிவைஸ் வந்து போனது வேஸ்ட்ன்ற மாதிரி சொல்ல வந்துட்டாங்க. அதான் கதை. ஜிவி நல்லா நடிச்சிருக்காரு, சாங்ஸ் நல்லா இருக்கு. ஐஸ்வர்யா நல்லா தான் நடிச்சிருக்காங்க. காம்போ ஓரளவுக்கு மேட்சிங்கா இருக்கு. ஓரளவுக்கு காமெடி அவ்வளவு லைட்டா தான் ஸ்பீட் மாதிரி போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். காமெடி எல்லாம் அவ்வளவு எதிர்பார்க்காதீங்க, ஏன்னா காமெடிக்கான படம் எதுவும் இல்லை. எமோஷனல் ஃபுல் எமோஷனல் மியூசிக். ஏன்னா அவருக்கான முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் டைரக்டர் எல்லாரும். ஸோ இவர் வந்து எல்லாத்தையும் அக்செப்ட் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் இதெல்லாம் ஒரு படமா, இதுக்கெல்லாம் நடிக்கணுமா அப்படின்னு டைரக்டர் அவாய்ட் பண்ணி போறாங்க. நடுவில் இவர் வந்து அதுக்கான முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு டைரக்டரும் ஆயிரம்ன்ற ஒரு முன்னெடுப்பு அவர்கிட்ட இருக்கு. மூவி நல்லா இருந்துச்சு. அதுதான் லைக் குட் நைட் மூவில வர மாதிரி தான். அந்த ஸ்லோரிங்கால வந்து பிரச்சனை ப்ராப்ளம்ஸ் வருது, லைக் லவ் மேரேஜ், லைக் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம். சோ அதனால வந்துட்டு நிறைய ஜி பிரகாஷ் ஆக்டிங் சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது. எப்பவும் போலதான் நல்லா பண்ணிருக்காங்க. ஆமா அதேதான், மேரேஜ்க்கு அப்புறம் வந்து ஃபேஸ் பண்றாங்க அதே இது. சோ அதுல வந்து வேற மாதிரி இருந்தது, இதுல வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த மாதிரி வச்சிருக்காங்க ரொம்ப. ஆனா அவங்க கெமிஸ்ட்ரி செட் ஆகல, பட் நல்லா தனித்தனியா பார்த்தா நல்லா நடிச்சிருக்காங்க. பட் ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளவுதான். புரியல. ஆமா ஆமா ஆமா. அதுவும் ஃபர்ஸ்ட் வந்து பாக்கணும், ஏன்னா வந்து ஜி பிரகாஷ் ஆக்சுவலி பிடிக்குமா. சோ அதனால அவங்களோட மூவி ஜி பிரகாஷ்னாலே நல்லா தான் இருக்கும். அவர் எல்லாமே நல்லாதான் இருக்கு, நார்மலா எல்லா மூவிலயுமே வர மாதிரி நல்லாதான் நடிச்சிருக்காரு.
கதை என்ன ஆ? என்ன கதை சொல்ல வராங்க கரு அதான் இப்போ குறைத்த விட்டா டிஸ்டர்ப் ஆகுறாங்கல்ல, அதை வந்து காட்டியிருக்காங்க. அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம், அட்ஜஸ்ட் பண்ணி லைஃப்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம், எல்லா விஷயத்துக்கும் அதை காட்டியிருக்காங்க. நான் பேஸ் பண்ணி இது மாதிரி படம் குட் நைட் ஒரு படம் வந்துச்சுல அதே மாதிரி இருக்கா? இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்குண்ணா. இது அது வந்து அவங்க இதுவா இருக்காது, இது கொஞ்சம் அவங்கள வச்சு ஐஸ்வர்யா ராஜேஷ் வச்சு கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆக்டிங் நல்லா இருந்துச்சுண்ணா. அவங்க 2 பேரோட காம்பினேஷன் நல்லா இருந்துச்சுண்ணா. கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் தானே நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் அவங்க எல்லாம் சேர்ந்துடுற மாதிரி ஃபேமிலியோட அவங்க சேர்ந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா போரிங்கா போச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ்ல டியர் படம் நல்லா இருந்தது. பாட்டு எல்லாம் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருக்கு. ஆக்டிங்லாம் நல்லா இருந்தது. பாட்டுலாம் நல்லா இருந்தது. அதெல்லாம் கரெக்டா இருக்கு. பாட்டெல்லாம் சூப்பரா இருந்தது. கிளைமேக்ஸ் நல்லா முடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. படத்தை அந்த குட் நைட் படம் மாதிரி அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. அந்த கொரட்டை சத்தத்தினால டைவர்ஸ் ஆயிடுறாங்க. டைவர்ஸ் ஆயிட்டு ஒன்னு சேர்ந்துடுறாங்க. அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் அவங்க அப்பாவுக்கும் அதே மாதிரி இதுவாயிட்டு அவரும் வந்து ஒன்னா சேர்ந்துடுறாரு. அதான் லாஸ்ட்ல ஃபைனல். நல்லா இருக்கு படம். ஜிவியும் ஐஸ்வர்யா ராஜேஷ் நல்லா பண்ணியிருக்காங்க. குட் காம்பினேஷன். குட் காம்பினேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. படத்துல படம்னாவே லாக் இருக்கதான் செய்யும். சில இடத்துல வந்து ஒரு தோய்வு இருக்கதான் செய்யும். படம் ஓகே, சூப்பர். உங்களுக்கு பிடிச்ச எனக்கு பிடிச்ச ஜிவியும் ஐஸ்வர்யா ராஜேஷ் 2 பேரும் பேரே நல்லா தான் இருக்கு. அது பிடிச்சிருக்கு. இல்ல ஃபேமிலி மூவி தான். கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து எல்லாம் வந்து பார்க்கணும். கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள வந்து ஒரு பிளவு ஏற்பட்டா அது எப்படி சால்வ் பண்ணும்ட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஆனா அது ஃபேமிலிக்குள்ள உள்ள வரும்போது அது ஃபேமிலியில பிரச்சனையே வந்து அது சால்வ் பண்ணி கொடுக்கும். அதுதான் வந்து காமெடி 2-3 காமெடி இருக்கு. ஆனா சரியான இடத்துல அது ஒர்க் அவுட் ஆகல. சில இடத்துல கண்டிப்பா ஒர்க் ஆயிருக்கு. ஆமா இல்ல எல்லாமே வந்து குட் நைட் படம் நல்ல படங்க, ஓடின படம். சரியா, இதுவும் வந்து நல்ல படம் தான். அது வேற இது வேற. அது வேற ஜானர், இது வேற ஜானர். அது வந்து ஃபேமிலியோட மிங்கிள் மேக்ஸிமம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குள்ள போகும். இது ஃபேமிலியோட மிங்கிள் ஆகி நல்லா போகும். சூப்பரா இருக்கு, சூப்பரா நல்லா பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பண்ணிருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்க. தேங்க்யூ.